இனிய காலை வணக்கம். எல்லாருக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்கள். சிறப்பான முறையிலே நம்முடைய பிருந்தாவன் நகரிலே எழுந்தொருளி அருள் புரிந்து கொண்டிருக்கக்கூடிய நவசக்தி விநாயகருடைய ஆலயம் மிக அழகான முறையிலே கட்டப்பட்டு அற்புதமா விநாயக பெருமானுக்கு இன்னைக்கு நம்ம எல்லாரும் கும்பாபிஷேகம் காண இருக்கிறோம். பொதுவா ஒரு நகருக்கு வர்ற போது அந்த நகர்ல நம்ம என்ன கோவில் இருக்கு அப்படின்னு எல்லாரும் பார்ப்பாங்களோ இல்லையோ, நான் பார்ப்பேன். ஏன்னா அவையார் சொன்னாங்க, கோயில் இல்லாத ஊரில் குடியிருக்க வேண்டாம் அப்படின்னாங்க. நான் மதுரையில குடியிருந்தாங்க. அப்ப நீங்க யோசிச்சு பாருங்க, சுத்தி சுத்தி எங்க பார்த்தாலும் எங்களுக்கு கோவில் தான் இருக்கும். அதனால நான் சென்னை வந்த பிறகு ஒரு வீடு வாங்கணும் அப்படின்னு இடம் தேடி இந்த பிருந்தாவன் நகருக்குள்ள வந்தோடனே முதல் நான் பார்த்தது இந்த பிள்ளையார தான். இடத்த கூட நாங்கள் முதல்ல போய் பார்க்கல, பிள்ளையார பார்த்துட்டு அப்புறம் இந்த பகுதி ரொம்ப நல்லா இருக்கு, இங்க நம்ம குடியிருக்கலாம் அப்படின்னு இந்த பிள்ளையார வச்சுதான் இந்த இடத்துக்கு இருந்து இப்போ எல்லாரும் பார்க்குற எல்லாருமே சொல்றீங்க, நீங்க நிறைய விஷயம் சொல்றீங்க, டிவியில நிறைய சொல்றீங்க, யூடியூப்ல நிறைய சொல்றீங்கன்னு. எல்லாத்துக்கும் இந்த பிள்ளையாரோட ஆசீர்வாதமும் ஒரு மிகப்பெரிய காரணம். ஏன்னா இங்க நான் வந்ததுக்கு அப்புறம் என்னுடைய வாழ்க்கையில நிறைய மாற்றங்கள், நிறைய வளர்ச்சி எல்லாமே இறைவனுடைய அனுகிரகத்தால சிறப்பா நடந்தது. அதனால இந்த விநாயகர் எப்பவுமே ரொம்ப விசேஷமான ஒரு பிள்ளையார். பார்க்கறதுக்கு சின்னதா இருக்கிறாரு அப்படின்னு நம்ம நினைக்கக்கூடாது. மூர்த்தி சிறிதாக இருந்தாலும் அவருடைய கீர்த்தி மிக பெரியது அப்படின்ற மாதிரி ரொம்ப சிறப்பான ஒரு அழகான கோவில். நம்ம பகுதியில் இருக்கிற இந்த கோவில்ல என்ன ஒரு சிறப்புன்னா, நீங்க ஒரு சிவன் இருப்பாரு, அவரையும் பார்க்கலாம், அம்பாள் இருப்பாங்க. நம்ம சனிக்கிழமை ஆச்சா ஆஞ்சநேயரும் இருப்பாரு, பைரவரும் இருப்பாரு. பிரதோஷம், ஏகாதசி, சதுர்த்தி, நம்ம முருகருக்கு சஷ்டின்னு வேற எங்கேயுமே நமக்கு ரோட கிராஸ் பண்ணி போனா ஒரு பெரிய கோயில் இருக்கு. ஆனாலும் அந்த ரோட கிராஸ் பண்ணணுங்கிற தேவை கூட நிறைய பேருக்கு தோன்றதே கிடையாது. அந்த அளவுக்கு நம்ம நகரிலேயே எல்லாமே. ஆகவே இங்க இருக்கிற பெண்கள்லாம் வெள்ளிக்கிழமையில இங்க அம்பாளுக்கு ஸ்தோத்திரம் எல்லாம் பாராயணம் பண்ணி, செவ்வாய்க்கிழமையில வந்தா தானே தெரியுது, ஏதோ ஒரு கிழமையில பாராயணம் பண்ணுவாங்கன்னு மட்டும் தெரியும். செவ்வாய்க்கிழமை லலிதா சகஸ்ரநாமம் ஒரு பாராயணம் பண்ணி நம்ம இப்ப இந்த கோவில முருகேசன் ஐயா எனக்கு சொல்லும் போதே சொன்னாங்க, நீங்க கண்டிப்பா வரணும் அப்படின்னு. நான் சொன்னேன், கண்டிப்பா நான் வரேன். எந்தெந்த கோயிலுக்கோ போய் கும்பாபிஷேகத்துக்கு பேசுறேன், நம்ம தெருவுல நம்ம இருக்கிற இடத்துல இருக்கிற கோவிலுக்கு வரதுக்கு எனக்கு என்னையா, நான் கண்டிப்பா வரேன் அப்படின்னு சொன்னேன். கும்பாபிஷேகம்ங்கிறது 12 வருஷத்துக்கு ஒரு தரம் நம்ம பண்றது. 12 ஆண்டு சொல்லியிருக்கிறாங்க. 12 ஆண்டு கோவிலுக்கு போய் அன்றாடம் கடவுளை மனம், மொழி, மெய்யான வழிபாடு பண்ணினோம்னா எவ்வளவு பலன் வருமோ அவ்வளோ பலனும் ஒரு கும்பாபிஷேகம் பார்த்து அடுத்த வினாடியே நமக்கு வரும். நம்ம 12 வருஷம் பக்கத்துல இருக்கிற கோயிலா இருந்தா கூட தினம் போக முடியாது, அது முதல்ல கஷ்டம். அப்படியே போனனால கோயில்ல வாயை திறந்து பேசாம அடுத்தவங்களை வேடிக்கை பார்க்காம மனமோ மொழியோ மெய்யோ முழுசா நமக்கு கடவுள்கிட்ட போகுதான்னா அதுவும் கிடையாது. அப்போ மனமொழி மெய்யால நம்ம வழிபாடு பண்ணின பலன், 12 ஆண்டு வந்த பலன் எல்லாமே ஒரே ஒரு கும்பாபிஷேகத்தை நம்ம பாக்குறதுனால நம்மளுக்கு கிடைக்கும். அப்படின்னா இந்த கும்பாபிஷேகம் எவ்வளவு சிறப்புக்குரியது அப்படிங்கிறது நமக்கு தெரியும். அதனால இறைவனுக்கு கைங்கரியம் பண்றதுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு கொடுப்பினை. ஏற்கனவே ஒரு கும்பாபிஷேகமும் பண்ணி இந்த ஆலயத்தை இவ்வளவு சிறப்பா நம்ம எல்லாம் முன்னாடி இப்ப பார்த்தோன்னா ரொம்ப கம்பீரமா இருக்கு கோவில். ஒரு முருகேசன் சார் அடிக்கடி சொல்லிட்டே இருப்பாரு, நடுவில் ஒரு தடவை பாருங்கன்னு. நான் எப்போ எங்க வெளியில கிளம்புனாலோ யாத்திரை கிளம்புனாலோ அது ராத்திரி 1 மணினாலும் 2 மணினாலும் காரை கொண்டு நிறுத்தி இந்த பிள்ளையாருக்கு ஒரு தேங்காய் உடைச்சு பிள்ளையாரை கும்பிட்டுட்டு அப்புறமா தான் நான் இங்கிருந்து நான் கிளம்புவேன். அப்படி போகும்போதெல்லாம் நான் பார்ப்பேன், அவ்வளோ அழகா ரொம்ப சிறப்பா ஒவ்வொருத்தவங்கள்ட்டையும் அவர் வீடு வீடா போய், அதாவது கும்பாபிஷேகம் மட்டும் சொல்லுவாங்க, கோவில சுவாமி கைகளையும் ஒத்தரே பண்ணக்கூடாது. நம்மளுக்கு எவ்வளவுதான் வசதி இருந்தாலும் நம்ம ஒத்தரே பண்ணக்கூடாது, 4 பேர்கிட்ட கையேந்தி நம்ம வாங்கிதான் பண்ணணும் அப்படிங்கிறது அந்த கோவிலுக்கு உண்டான ஒரு தர்மம். அதை அவர் கொஞ்சம் கூட யோசிக்காம எல்லாரும் வீட்டுக்குமே உங்களால என்ன முடியுதோ அதை செய்யுங்க அப்படின்னு சொல்லி நம்ம எல்லாரையும் இதுல ஒரு கலந்துக்க வச்சு அந்த வேலையை செய்யறதே ஒரு கஷ்டம். 4 பேர் ஒன்னா சேர்ந்தா ஒரு வேலையை ஒழுங்கா செய்யறதே கஷ்டம். அப்ப எல்லாரையும் ஒன்னா இணைச்சு இந்த குழுவினர்களை நான் ரொம்ப ரொம்ப பாராட்டுறேன். அவர்களுக்கு விநாயகருடைய அனுகிரகம்
பரிபூர்ணமா கிடைக்கும். இதே மாதிரி இன்னும் தொடர்ந்து பல திருக்குட நன்னீராட்டு பெருவிழாக்களை வந்து நம்ம பகுதியில் இருக்கிற எல்லாரும் வந்து சேர்ந்து செய்யணும். இந்த கோவில்ல வந்து ரொம்ப சாநித்தியமா வந்து நம்ம பிள்ளையாரை வந்து நம்ம பார்க்கிறோம். எளிமையான கடவுள், ரொம்ப ரொம்ப எளிமையான கடவுள். பிள்ளையாருமே எளிமையான கடவுள் தான். அவருக்கு ரொம்ப பெருசாலாம் ஒன்றும் தேவையில்லை. ஒரு அருகம்புல்ல கொண்டு வந்து போட்டு பிள்ளையாருப்பா நீ என்னை காப்பாத்து அப்படின்னா போதும். ஆனா ரொம்ப ஆற்றல் நிறைந்த ஒரு கடவுள். அதனால நமக்கு எந்த விதமான பிரச்சனை இல்லாம, அதுவும் பாத்தீங்கன்னா இந்த குரோதி வருஷத்துல கும்பாபிஷேகம் அமைஞ்சிருக்கு. புது வருடம் பிறந்திருக்கு இப்பதான். அதனால நமக்கு இந்த வருஷத்துல எல்லாமே சிறப்பாக இருக்கும் அப்படின்னு நம்முடைய விநாயக பெருமானுடைய பரிபூர்ணமான அனுகிரகம் எல்லாருக்கும் கிடைக்கணும். இந்த கும்பாபிஷேக பெருவிழாவிற்காக பண உதவி, பொருள் உதவி, உடலால் உழைத்து உதவி செய்தவர்கள் எல்லாருக்குமே வந்து என்னுடைய மனப்பூர்வமான வாழ்க்கையும் நன்றியையும் எல்லாருக்கும் தெரிவித்துக் கொண்டு, இன்னும் சில நிமிடங்கள்ல யாகசாலையில பூர்ணாவதியை தொடர்ந்து நமக்கு சிறப்பான முறையில திருக்குட நன்னீராட்டு பெருவிழா. ஒத்தொத்தருமே நிறைய பிரார்த்தனை, எல்லா வகையான பிரார்த்தனையும் அந்த நேரத்துல மனசார பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. விநாயக பெருமானுடைய அனுகிரகத்தாலே சிவபெருமான், அம்பாள் நமக்கு வந்து ரொம்ப அழகா இந்த ஆஞ்சநேய சுவாமி எல்லாருடைய அனுகிரகம் எல்லாருக்கும் கிடைக்கணும் அப்படின்னு இந்த நேரத்துல உள்ளன்போடு பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். எல்லாருக்கும் என்னுடைய அன்பையும் நன்றியும் தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.